ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்டி விளாக்ஸ். இன்றைக்கி ஜூலை 4, 2024, அதாவது டான்செட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட். இந்த 25 நாட்களில் நீங்கள் இவ்வளோ நாட்களாகவும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல, இந்த சர்டிஃபிகேட் இல்லை, கிரேட் ஷீட் என்ட்ரி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனால் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓகே, பெரிய தப்பில்னு வச்சுக்கோம். இன்றைக்கி எப்படியாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மார்க் ஷீட்ஸையும் வச்சு நீங்கள் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட்டை போட்டு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுங்க. இல்லாத இடத்துல ஏற்கனவே அப்லோட் பண்ணதே மறுபடியும் அப்லோட் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் உங்களை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வராது, கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அகைன் உங்களால் இந்த வருஷம் வந்து டான்சர் மூலிமா MBA காலேஜஸில் MCA காலேஜஸில் ஜாயின் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு தவிர வேறு எதுக்காகவும் சொல்லலை. ஸோ எப்படியாவது இனியும் கம்ப்ளீட் த ப்ராசஸ் பை டுடே. உங்களுக்கு தப்பாக பண்ணால் கூட உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அப்போது டைம் தருவாங்க, ஒரு சர்டன் டேஸ் டைம் இருக்கும். அப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸுக்கு எப்படி பண்ணணும், அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ்க்கெலாம் அதுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பராக இந்த 25 நாட்களில் எல்லோரும் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நம்ம கரெக்டாக பண்ணியிருப்போம், நினச்சிட்ருப்போம். பட் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் தேர்ட் ஸ்டெப்பான சர்டிஃபிகேட் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஸ்டெப். இந்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு டான்செட் சைட்லேருந்து பண்ணுவாங்க. நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, ஜென்யூனாக இருக்கான்ற செக் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப். இப்படி பண்ணுறதுலனால நம்மளுக்கு வந்து ஏதாவது இம்ப்ராப்பராக இருந்ததுன்னா அது வந்து இன்கம்ப்ளீட் ஸ்டேட்டஸும், கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்ன்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வரும். இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு என்னுடைய அந்த போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்ன காமிக்குது அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டட்னு காமிக்குது. அதாவது இன்றைக்கி இப்படி காமிச்சிட்ருக்கோம் நைட்டு 11 மணி. பட் நாளையிலேருந்து இது வந்து எப்படி மாறும் அப்படின்னா அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி க்ரீன் டிக் இருக்கும். அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எல்லாருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி ஆரஞ்சு கலரில் சம்திங் சிம்பிள் இருக்க மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்க வந்து இப்போ தான் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கான்றா வெரிஃபை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி, இல்லாட்டி அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் டிக் வந்துடும் கரெக்டாக. அப்போது நீங்கள் எந்த இதுவும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜூலை 22 வரை அப்படின்னு நார்மலாக உங்களோட ஒர்க்கெலாம் நீங்கள் பார்த்துட்டு ஜூலை 2020 வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி என்ன ரேங்க்கில் இருக்கீங்க, அப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த இஷ்யூஸும் கிடையாது. இஃப் சப்போஸ் யாருக்காவது இன்கம்ப்ளீட்னு வந்துருச்சு அப்படின்னா, ஏன் இன்கம்ப்ளீட்னு வந்துச்சுன்னா அதுக்கான ரெமார்க் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. கிரேட் ஷீட்ஸ் அப்லோட் பண்ணல, இல்லை இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ரெமார்க்கை நம்ம பார்த்துட்டு ஒரு அன்றைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ நம்மளுக்கு வந்து எடிட்டிங் போர்ட்டில் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அகைன் நம்மளால் அந்த ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு வாங்கி அதை அந்த இடத்துல அப்லோட் பண்ணி ஃப்ரீஸ் பட்டனை கிளிக் பண்ண முடியும். ஸோ அது மறுபடியும் அது இன் ப்ராக்ரஸ்னு மாறும். அப்புறம் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இப்போ நீங்களும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். இது வந்து ஜூலை 5 ஜூலை 21 வரை நடக்கலாம். ஏற்கனவே ஒரு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் வரலை. இப்போதைக்கு ஃப்ரீஸ் அப்லோட் கிரே கலரில் தான் இருக்குது. பட் ஒரு சில பேர் ப்ளூ கலரில் வந்துருச்சுன்னு டெலகிராமில் சொன்னாங்க நம்மளது நண்பர்கள். பட் எனக்கு இன்னும் வரல. ஸோ ஜூலை 5 இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுன்றதான் எல்லாருக்குமே காமனான டைம் பீரியட் ஜூலை 5 to ஜூலை 21 அப்படின்றது. இதில் உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை ஐயோ இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு, இல்லை நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், இது இன்னொருத்தவங்க பண்ணக்கூடாது நல்லது பண்ண நினச்சிங்க அப்படின்னாலும் டெலகிராம் குரூப் நம்மளுக்கு ஒன்று இருக்குது. அது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் செக்ஷனையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 300+ பீப்புள் இருக்காங்க. அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்கு இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணும்போது மிச்சம் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி MBAக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நானே ஒரு சின்ன கம்யூனிட்டி டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் 3 பேர் வந்து நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும். இன்னும் அந்த கம்யூனிட்டி டெவலப் ஆகணுன்றக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். இது தாண்டி வரணும். நானும் ஒரு சில விஷயங்கள் அங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக பகிர்றதா இருக்கட்டும், இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும். அதுக்காக தான் அவங்கள வந்து அங்கே வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன். இப்போது ஜூலை 22 நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனோடனே தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ நம்ம பண்ண முடியும். ஏன்னா இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் எவ்வளோ பேப்பர் ஈஸியாக இருந்திருக்கா இல்லை கஷ்டமாக இருந்திருக்கா, எந்த அளவுக்கு டிஃபிகல்ட் லெவல் இருந்திருக்குன்ற நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆகிருக்குன்ற மாதிரி நம்ம வீடியோ பண்ண முடியும். அதனால தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஒன்று ஷூட் பண்ணிட்டேன். பட் அது ஃபுல்லாக அப்ராக்சிமேஷனாக இருக்க மாதிரி இருந்தனால எனக்கு வந்து அதை அப்லோட் பண்ண வேணான்றக்கா நானே டெலிட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் எவிடன்சஸ்லாம் கிடச்சோன்னே, லைக் ரேங்க் லிஸ்ட்லாம் கிடச்சோன்னே ப்ராப்பராக ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நான் 22க்கு அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.
இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும், பேசிக்காக ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஓவராலாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ இதோட இத்தனை முடிச்சுக்கலாம். இன்னொரு இல்லை உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. பாய்.